Good morning, one and all. I am Nandini from Metallurgy third year. My topic is about stainless steel. Let's we talk about what is stainless steel and their types, characteristics, and application. First, what is stainless steel? Stainless steel is an iron-based alloy made of some of the basic elements such as iron, chromium, silicon, nickel, carbon, copper. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது ஒரு அயன் பேஸ்ட் அலாய். இதுல என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்கும்னா அயன், குரோமியம், சிலிகான், நிக்கல், கார்பன், காப்பர் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன் பிகாஸ் இதுல வந்து குரோமியம் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா 10.5 to 20% ஆஃப் த அலாய் இருக்கும். இதுல வந்து 5 ஃபேமிலிஸ் இருக்கு. என்னென்னா ஃபெரிட்டிக், மார்டன்சிட்டிக், precipitation hardening, austenitic and duplex. ஃபர்ஸ்ட் ஃபெரிட்டிக். ஃபெரிட்டிக்ல வந்து குரோமியம் அண்ட் கார்பன் சேர்ந்தது ஃபெரிட்டிக். கார்பன் எவ்வளவு இருக்கும்னா லெஸ் தென் 0.1% இருக்கும். இதோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலர் டு கார்பன் அண்ட் லோ அலாய் ஸ்டீல்ஸ். இது வந்து இட் இஸ் யூஸ்வலி லிமிடெட் இன் யூஸ் தான். ஆனா இதோட ஃபெரிட்டிக் ஸ்டீல்ஸ் வந்து எதுக்காக சூஸ் பண்ணுவாங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ட் டு ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து ஆஸ்டெனிட்டிக் ஸ்டீல்ஸ். இது வந்து மோஸ்ட் காமன் ஸ்டீல் வந்து ஆஸ்டெனிட்டிக் ஸ்டீல். இதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னா நிக்கல், மேங்கனீஸ் அண்ட் நைட்ரஜன் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் வெல்டபிலிட்டி அண்ட் ஃபார்மபிலிட்டியை கொடுக்கும். வெல்டபிலிட்டினா இட் இஸ் ஏபிள் டு பி வெல்டட், ஜாயினபிலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார்மபிலிட்டினா ஒரு ஒர்க் பீஸ் வந்து டேமேஜ் ஆகாம பிளாஸ்டிக் இட் அண்டர்கோஸ் அ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அதை தான் வந்து ஃபார்மபிலிட்டின்னு சொல்றோம். இந்த ஸ்டீலை வந்து ஹீட் ட்ரீட்மெண்டால ஹார்டன் பண்ண முடியாது. பட் ஹாவ் த யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீயிங் ஏபிள் டு பி ஒர்க் ஹார்டன் பண்ணலாம் டு ஹை ஸ்ட்ரென்த் லெவல்ஸ்க்கு. அதனால இதோட டக்டிலிட்டி அண்ட் டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். பட் சம்டைம்ஸ் வந்து இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும். எதை பொறுத்துனா அதோட காம்போசிஷன் அண்ட் ஒர்க் ஹார்டனிங்கை பொறுத்து இதுல வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அடுத்தது வந்து மார்டன்சிட்டிக் ஸ்டீல். இது வந்து இட் இஸ் சிமிலர் டு ஃபெரிட்டிக் ஸ்டீல் மாதிரி தான். குரோமியம் அண்ட் கார்பன் இருக்கும். ஃபெரிட்டிக்ல வந்து கார்பன் லெவல் வந்து லெஸ் தென் 0.1% இருக்கும். இதுல வந்து ஹையர் தென் 1% இருக்கும். இது வந்து ஹார்டன் அண்ட் டெம்பர்ட் பண்ணலாம் மச் லைக் கார்பன் அண்ட் லோ அலாய் ஸ்டீல்ஸ். டெம்பர்ட் அப்படின்னா என்னன்னா மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அததான் வந்து டெம்பர்னு சொல்றோம். இந்த ஸ்டீலை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் மாடரேட் கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஷீட் அண்ட் பிளேட் ஃபார்ம்ல விட லாங் ப்ராடக்ட்ஸா நிறைய யூஸ் பண்றோம். அண்ட் தே ஹாவ் ஜெனரலி லோ வெல்டபிலிட்டி அண்ட் ஃபார்மபிலிட்டி. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்தது வந்து டியூப்ளெக்ஸ். டியூப்ளெக்ஸோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 50% ஃபெரிட்டிக்காவும் 50% ஆஸ்டெனிட்டிக்காவும் இருக்கும். அதனால வந்து ஃபெரிட்டிக் அண்ட் ஆஸ்டெனிட்டிக் ஸ்டீல்ஸை விட இது வந்து ஹையர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ட் டு ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங், வெல்டபிளா இருக்கும். பட் வந்து வெல்டிங் கன்சியூமபிள்ஸ் அண்ட் ஹீட் இன்புட் நம்ம கொடுக்கறத தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெல்டிங் கன்சியூமபிள்ஸ்னா என்னென்னா வயர்ஸ், ஃபிளக்ஸ் எல்லாம் வந்து வெல்டிங் கன்சியூமபிள்ஸ்னு சொல்றோம். இதுல வந்து மாடரேட் ஃபார்மபிலிட்டி தான் இருக்கும். பட் வந்து இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் பட் நாட் சோ மச் அஸ் த ஃபெரிட்டிக் அண்ட் மார்டன்சிட்டி. precipitation hardening. இது வந்து வெரி ஹை ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்டீலு. எதனாலனா இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து காப்பர், நியோபியம் அண்ட் அலுமினியம் வந்து இந்த ஸ்டீல்ல ஆட் பண்றதுனால ஹை ஸ்ட்ரென்த்தா இருக்கு. வித் சூட்டபிள் ஏஜிங் ஹீட் ட்ரீட்மெண்ட்னால ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்டீலோட மேட்ரிக்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்டீலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா இந்த precipitation hardening ஸ்டீலை யூஸ் பண்ணலாம். கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து கம்பேரபிள் டு ஸ்டாண்டர்ட் ஆஸ்டெனிட்டிக் ஸ்டீல்ஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதை வந்து எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா பிளெயின் கார்பன் மைல்டு ஸ்டீல்ஸோட கம்பேர் பண்றாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ஒர்க் ஹார்டனிங் ரேட் வந்து ஹையரா இருக்கும், ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் ஹையரா இருக்கும், கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஹையரா இருக்கும், மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா இருக்கும், டக்டிலிட்டி ஹையரா இருக்கும், கிரையோஜெனிக் டஃப்னஸ் வந்து ஹையரா இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா
bulk materials handling equipment, building exteriors and roofing, automobile components, chemical processing plants, pulp and paper manufacturing, petroleum refining, water supply piping, consumer products, marine and shipbuilding, pollution control, sporting goods and transportation. இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. Thank you.